ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம நகர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நகர் அவுட்ரு பைபாஸுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா நம்ம லோடு ஏற்ற போகிறோம். ஆஃபீஸ்க்கு போகல, ஆஃபீஸ் பக்கம் போய் ஆஃபீஸ் எங்கன்னு கூட நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். ஆனால் என்ன ஊருக்குன்னு தெரியாது, லோடு என்ன ஊருக்குன்னு தெரியாது. ஆனால் லோடு வெங்காயம் லைனில் நிற்கிறோம். வெங்காய லோடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம நகரில் வெங்காயம் மார்க்கெட் அவுட்ரிங் ரோட்டில் இருக்குது. அது வந்து லைனில் நிற்க சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்காரங்க. லோடு கன்ஃபார்ம் ஆனோடனே வந்து நமக்கு சீட்டு தருவாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் ஏற்றணும். வண்டியை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. இங்கே பாருங்க ஃபுல்லாக நிழல், சூரிய ஒளியில் நிழல் தெரியுதா, அதெல்லாம் வண்டி தான். நம்மளும் வண்டி இன்ச்சாக நவுத்திட்டு தான் இருக்கோம். இன்னும் லோடு வந்து எந்த ஊருக்கும் சொல்லலை. அப்படியே சொல்லி வந்து சீட்டு கொடுப்பாங்க, அப்படியே போய் ஏற்றிக்க வேண்டியதான். வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அகமத் நகராக இருந்தது இப்போ அகல்யா நகராக மாறிடுச்சு. அது இந்த ஊர் தான், அங்கே முன்னாடி இருக்கு. அதுதான் பைபாஸ் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவுட்ரு பைபாஸ் போட்டாங்க. எது வரைக்கும் போடுறான்னு தெரியல, கரிமலை வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வேலையை தானே போவோம், தெரிஞ்சிடும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய மண்டியில் வெங்காயம் ஏற்றணும் அப்படின்னா எப்படி என்னன்னா, ஆஃபீஸ்க்கே வந்து யாரும் போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளே பாருங்கள், நம்ம ஆஃபீஸ்க்கே போகவே இல்லை. இங்கேயே வந்து லைனில் நின்றுட்டோம். நம்ம லைனில் நின்று பார்த்தீங்கன்னா அது இருக்க ஒரு 2 கிலோமீட்டர். அங்கேருந்து நம்ம லைனில் நின்னோம். நம்ம லைனில் நிற்தோ அந்த லைட் எரியிற வண்டி இருக்குல்ல, அங்கே வர வரைக்கும் நமக்கு என்ன ஊருக்கு லோடே சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தோம். வாங்க நீங்கள் லைன்லேயே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆஃபீஸ்காரங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ நமக்கு லோடு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஊருக்குன்னா கோயம்புத்தூர் இல்லை பொள்ளாச்சி, இது ரெண்டில் ஏதோ ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோடு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படின்னா லோடு சொல்லிட்டாங்களா, நம்ம வண்டி உள்ளே நம்பர் கொடுத்துருவாங்க, உள்ளே பார்ட்டி நம்பரு. நம்ம வண்டி உள்ளே போய் எடை போடும்போது பார்ட்டி கூப்பிட்டு அவங்க வந்து வண்டி பிக்கப் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படியுமே வந்து உடனே ஏற்றுவாங்களா என்னென்னா அதெல்லாம் கன்ஃபார்ம் தெரியாது. ஆனால் நம்ம இங்கே நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து இன்னும் லோடே சொல்லாமல் தான் லைனில் நின்றுருக்காங்க. இன்னும் ஒரு சில பார்ட்டிங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லோடு சொல்லியாச்சு வண்டி நம்பர் பார்ட்டிக்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா வண்டியை வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் நமக்கு அப்படி இன்னும் வரல. இன்னும் எத்தனை வண்டி நமக்கு முன்னாடி இன்னும் ஒரு 13 வண்டி இருக்குது. இங்கன்னா அவங்க வந்து இவங்களை அடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து வண்டி கேட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஆர்ச்சி பார்க்குறதுக்கு ஏதோ காலேஜ் மாரி இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைமு, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து நம்ம இடைக்கு உள்ளே வரோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:17 ஆகுது. நம்ம லைனில் வந்து 3 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 7:15 தான் உள்ளே வந்திருக்கோம். அது வரைக்கும் டிரைவர் சீட்டை விட்டு கீழே இறங்கவே இல்லை. ஏன்னா அப்புறம் நம்ம நகர்த்தாமல் விட்டுட்டுனா குறுக்க வந்துடுறாங்க. அதனால் சொல்லி இறங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போய் வண்டியை விட்டுட்டு தான் இறங்கணும் கீழே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இடைக்கு வந்துட்டோம். நம்ம வந்து லைனில் நிற்க ஆரம்பித்த டைம் பார்த்திங்கன்னா 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:20 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை ஹவர்ஸில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது கீழே இறங்கி நின்னது. மற்றபடி ஃபுல்லாக டிரைவர் சீட்லேயே உட்காந்துட்டு இன்ச்சாக நகர்த்திட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நகர்த்தாம விட்டுனா யாராவது குறுக்கில் வந்துடுறாங்க.
என்ன பண்ணுறது, போய் வண்டியை விட்டுட்டு தான் கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் நிற்கணும். இத்தனை ஹவர்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ரன்னிங்கில் இருந்தால் கூட நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. அப்படியே நின்று டிராஃபிக்கில் நகர்த்தின மாதிரி இன்ச்சிஞ்சாக நகர்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி ஏற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிய போகுது. இன்னும் ஒரு அட்டி தான். இங்கே வந்து இங்கே அடிக்கிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட வெங்காயம். இதை மொத்தமாக கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சு ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் யார் எடுக்கிறாங்களோ அதை அவங்க வந்து அவங்களோட அந்த மாலை வண்டி கொண்டு போயிட்டு ரிவர்ஸ் விட்டு ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அதுமாரி தான். நம்ம இதில் ரிவர்ஸ் போனோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கே வந்துட்டோம். லாஸ்ட்டு போனோம், ஃபஸ்ட்டுக்கே வந்தாச்சு, முடிய போகுது. நமக்கான ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா வண்டி வந்து வண்டியில் உட்காந்து நகர்த்தி விட்டுட்டு இருக்கவே சொல்கிறாங்க. நம்ம மூட்டை என்னன்னு நினச்சோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆஃபீஸ்காரெலாம் சொல்கிறாங்க, மூட்டைலாம் பக்காவாக இருக்கும், நீங்கள் என்ன வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முடிய போகுது. முடிச்சுட்டு அப்படியே எடையை போட்டு கயிறு சும்மா ஒரு பச்சை பை மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 1 hour தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லோடு ஏற்றியே முடிய போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏற்று கூலி பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 160 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டன்னுக்கு வந்து 160 ரூபா இங்கே ஏற்று கூலி. அது இல்லாமல் நம்ம மேலே அட்டி, நம்ம வண்டி வந்து லென்த்து வண்டி ஃப்ரெண்ட்ஸ். மற்ற 12 வீலோட நம்மளது மொத்தம் 29 அடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி நம்மளது ஹைட்டுமே வராது. இப்போ மற்ற வண்டியெலாம் நான் எண்ணி பார்த்தேன். இப்போ அந்த BS3 போதில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிக்கு 48 வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வண்டியில் வந்து 43 தான் வைக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு 3 ஃப்ரண்ட்டில் போட்ட ஒரு 4 அட்டி வரைக்குமே நான் என்னென்னேன் 43 தான் வச்சுருக்காங்க. மற்ற வண்டியோட நம்மளுக்கு 5 கம்மியாக வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலே வைக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு ஆள் அவங்கள இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே லோடு ஏற்றுறதுக்குன்னு போனால் நம்ம லோடிங் மாமூல் என்னவோ அதை கொடுப்போம், அவங்களே தான் லோடு ஏற்றி விடுவாங்க. மற்றபடி கயிறு நம்ம போட்டுக்குவோம், கயிறோ தார்ப்போ அதை நம்ம தான் போடுவோம். இவங்க அந்த மேலே ஏறி வாங்கி வைக்கிறாங்கல்ல ஹைட்டு பார்த்தாம, அந்த மூட்டை வந்து வாங்கி வைக்கிறது 500 ரூபா கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா 500 ரூபா கொடுங்க, இல்லை நீங்களே வாங்கி வைங்க அப்படின்னாங்க. அப்படி வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் அட்டி மட்டும் நம்மளே வாங்கி வச்சோம். அப்புறம் ஆஃபீஸ்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி 300 ரூபா கொடுங்க, எல்லா வண்டியும் கொடுக்குறதா, 300 ரூபா கொடுங்க, அவங்களே வாங்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னதுக்கு தான் வந்து காசு கொடுக்குறதே தெரியல. காலையில் அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோதுமை வண்டி உள்ள கிடக்கு, அதை கீழே அவங்க மூட்டையாக பிடிச்சி தச்சு ஏற்றிருந்தா கூட அவ்வளோ கீழே கொட்டியிருக்காது. அப்படியே மூட்டையை அப்படியே ஓப்பன்லேயே ஏற்றி விட்டுட்டு அவ்வளோ கொட்டி கிடக்குது. அதை தள்ளுறதுக்கு நம்மள்கிட்ட காசு கேட்குறானுங்க 150 ரூபா. நம்ம லோடிங் ஏற்றுறதுக்கு தான். அப்போ லோடு ஏற்றுறதுனா என்ன, அட்டி போட்டு கொடுத்து அவங்க கரெக்டாக என்ன அட்டியோ அதை போட்டு கொடுக்கணும். அந்த மேலே வாங்கி வைக்கிறது தனியாக 300 ரூபாயா. எப்படிலாம் சம்பாதிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி வந்து டிரைவருங்களும் ஒரே நாளில் சம்பாதிக்க முடியாது, ஓனர்களும் ஒரே நாளில் சம்பாதிக்க முடியாது, இந்த மோட்டார் ஃபீல்டில் சொல்கிறேன். ஆனால் வந்து லோடு மேனுங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இங்கே இது ஏற்றுறதுக்கே வந்து 160 ரூபா, இறக்குறதுக்கு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னல ஆர்ச்சி, அதான் இந்த மார்க்கெட்டோட ஆர்ச்சே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இங்கே உள்ளே பாருங்கள், காலேஜ் மாதிரியே தான் இருக்குது, பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே பாருங்கள், இது அப்படியே ஒரு பில்டிங், அப்படியே அங்கே பாருங்கள், இது இன்னும் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குதுல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அப்படியே உள்ளே என்ட்ரானோடனே நம்ம லோடு ஏற்றுறோம். பின்னாடியும் இருக்குது அது மாதிரி. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஏற்றினா 300 கிலோ 400 கிலோ அந்த மாதிரி, அது எப்படி சொல்கிற, ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாக்குக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ சாக்கில் ஏற்றுறதால அதுக்கு இப்போ ஒரு 400 சாக்கு ஏற்றுறாங்கன்னா 400 கிலோ கழிச்சிருவாங்க. சாக்குக்கு 1 கிலோ அந்த மாதிரி. இதுவும் அது மாதிரி தான் நம்ம ஒரு 300 கிலோ 400 கிலோ தான் கழிப்போம். இப்போ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி BS3 BS4ஓட வெயிட்டு கூட, லென்த்தும் அதிகம். அதனால் வந்து நம்ம வெயிட்டு இப்போ நம்ம BS3யில் வந்து பார்த்திங்கன்னா 25, BS3யில் உருளைக்கிழங்கு ஏற்றினா 25 300 25 400 ஏற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 300 கிலோ 400 கிலோ கழிச்சது போக 25 டன்னுக்கு நமக்கு வாடகை கம்பல்சரி வந்துடும்.
நம்ம வண்டியில் அது மாதிரி ஏற்ற முடியாது. 24,700 ஏற்றலாம், அதுதான் கரெக்டு. 24,700 ஏற்றலாம். அதுவுமே நம்மளுக்கு ஸ்டெப்னி வந்து பஞ்சரில் இருக்கிறதால கூட அதை ஏற்றலான்னு வச்சுங்களேன். அதுவும் இப்போ ஏன்னா நம்ம ஒரு பார்டர் மட்டும்தான், அதான் வேமன் போடுறது ஒரு பார்டர் தான் இருக்குது மகாராஷ்டிரா. நம்ம அது டீசலும் வந்து இப்போ ட்ரை கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம கர்நாடகா உள்ளே போய் தான் நம்ம டீசல் அடிப்போம், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து 24,700 ஏற்றுறோன்னா அதில் 500 கிலோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் 500 கிலோ கழிச்சிட்டு வாங்கலாம். 500 கிலோ கழிச்சது போக 24,200க்கு தான் நமக்கு வாடகை. அரை டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே போகுது. இது எல்லாத்துக்கும் உள்ளது தான் சொல்கிறேன். ஆனால் இதில் அதிகமாக அந்த சாக்குக்கானது கழிக்கிறாங்க வெங்காயத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் பில்லாம் போய் கொடுத்தாச்சு. அவங்க 1/2 hour கழிச்சு வர சொன்னாங்க. நம்ம அதனால் வந்து தார்பாய் கயிறுலாம் கயிறு மட்டும் போட்டுட்டோம். பில்லும் அதாக போயிட்டுருக்கோம். பில்லு வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பீஜாப்பூர் தாண்டி, ஊர் பேர் தெரியல, ஆனால் ரைட் சைடில் வந்து வண்டிங்களுக்கு லைட்டு வண்டிங்க பொருள் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் கடைங்க. அங்கே வந்து நம்ம கிரீஸ் அடிச்சிட்ருக்கோம். நம்ம கிரீஸ் கொடுத்து தொப்பூர் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொப்பூர் காடு இறங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூர் உக்கடத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். உக்கடத்தில் டிகே மார்க்கெட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு 7 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருமத்தம்பட்டி டோல்கேட்டில் வந்து நிப்பாட்டிக்கிட்டோம். ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும். இவங்க நைட்டு 11 மணிக்கு மேலே தான் உள்ளேயும் வர சொன்னாங்க. அங்கேயும் நிப்பாட்டிக்கிட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து வண்டி எடுத்தோம். இங்கே வர்றதுக்கு அப்பயுமே டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்லையுமே இங்கே வர்றதுக்கு 11 ஆயிடுச்சு. வந்து இது வழியாக தான் உள்ளே வந்தோம். இங்கே நம்ம ஒரு டைம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் இறக்கியிருக்கோம், சிம்லா ஆப்பிள். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே அந்த பக்கம் இருக்குது. அப்படியே மார்க்கெட் தான், வீடுங்களும் இருக்குது, அப்படியே கடைங்களும் இருக்குது. அதான் காய்கறி கடைங்க, பழக்கடைங்களும் அப்படியே இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக காய்கறி. இப்போ நம்ம இறக்குறது அன்லோட் பண்ணுற மார்க்கெட் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகே மார்க்கெட். டிகே மார்க்கெட்ன்ற இடத்துல தான் அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நைட்டு வந்து தூங்கிடுச்சு, சரியான தூக்கம். அப்புறம் காலையில் எஞ்சி காயெல்லாம் கழட்டி விட்டு மறுபடியும் படுத்தாச்சு. இப்போ தான் எந்திரிச்சா. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2 அடி தான் இருக்கு, இறக்கி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்று வந்து லோடு இறக்கி முடிஞ்சிடுச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 மூட்டைக்கு மேலே அடுக்கி இந்த வண்டி கை வண்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுக்கி தூக்கி இழுத்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ வெயிட்டும் நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி வண்டியை கொண்டு போகணும். ஆனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 50 மீட்ரு அப்படி தான் தள்ளிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தாலுமே அது கஷ்டம் தானே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர் பக்கமாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கேருந்து லோடு இறக்கி வாடகையும் கொடுத்துட்டாங்க. வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து டீசல் ஃபுல் பண்ணிக்கிட்டு ஒரு பஞ்சர் கடையில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டயர் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அதை வந்து ஆல்ரெடி ஒரு டயர் வெடிச்சிருச்சு, அதை ஸ்டெப்னியில் போட்டு வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போன டயரை, வெடித்த டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டயரை வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு என்ன எங்கே அப்படின்ட்டு நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும், அடுத்த லோடு எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு. மலையை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே.
இன்றைக்கி சண்டேன்றதால வந்து நம்ம வண்டியில் வந்து மட்டன் லோடு இறக்கிட்டு வந்து மட்டன் எடுத்தோம். உள்ள அண்ணன் வந்து சமையல் வேலை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அப்படியே டயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஃபிட் பண்ணுறதை பார்க்கணும் கூடவே இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போடுற பதிவு உங்களுக்கு உடனே வரும். டாட்டா, பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.